ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்து தந்தார். இப்போது வார்த்தைக்குள்ளாய் நம்ம கடந்து செல்லும் முன்பதாக தலைகளை தாழ்த்துவோம். உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பேன். என் பலத்தினால் ஒன்றும் நடக்காது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே, உங்க பிரசன்னத்தால் கூடுமே. யெகோவா ஹோசேனா, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஹோசேனா, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீர். எல்லாரும் சொல்லுங்க, நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நல்ல பிதாவே, நீங்க இல்லாம ஒன்றுமே இல்லப்பா. எங்களை தள்ளாதபடி சேர்த்து கொண்ட நேசராயிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எவ்வளவுதும் உடைய வார்த்தைங்கிற மன்னாவே உடைய பிள்ளைகளுக்கு போஷிக்க கொடுக்கும் போது உங்க பிரசன்னத்துல பிள்ளைகளை இடைகட்டுவீராக ஆண்டவரே. நீங்க இல்லாம எங்களால் ஒன்றுமே முடியாது ஆண்டவரே. வசனத்தை கேட்க கூடாதபடிக்கு செவியை மந்தமாக்கி போடுகிற எல்லா ஆவிகளையும் கட்டி நாங்கள் மேற்கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. பலிபீடத்தின் மேல் உடைய பிள்ளைகளையும் பலிபீடத்தின் அக்கினிக்குழாய் அடிமையும் புதைக்கிறேன். மகிமைப்படுவது நீராய் மாத்திரம் இருங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமா இருக்கிறீங்க. நான் சொல்லுகிற காரியத்தை நீங்க கொஞ்சம் கவனமா கேட்டாதான் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்திரப்படும். இன்னைக்கு நிறைய காரியங்களை நம்ம என்ன பண்றோம்னா மாம்சத்திலே முடிவெடுத்துறோம். எதுல முடிவெடுக்கிறோம்? மாம்சத்திலே முடிவெடுக்கிறோம். எல்லாரும் பேசணும். எதுல முடிவெடுக்கிறோம்? மாம்சத்துல முடிவெடுக்கிறோம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிற நம்ம மாம்சத்துல எந்த முடிவு எடுத்தாலும் அது தோல்வியில தான் முடியும். அது என்ன பண்ண முடியும்? தோல்வியில தான் முடியும். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னா அது வெற்றி உள்ள வாழ்க்கையா இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதனால பலிபீடத்திலிருந்து பிறக்கிற எந்த வார்த்தையோ நீங்க ஆவிக்குரியதா உங்களுக்கு எடுத்துக்கொள்ளணும். ஆமே சொல்லுங்க. இப்ப நம்ம ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் அதோடைய 13வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும், அண்டர்லைன் பண்ணீங்க, உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படியே பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க பலமுறை படிச்சிருப்பீங்க. ஆனா இப்போ உங்களுக்கு தெரியாது. பலமுறை படிச்சிருப்பேன். ஏன் அப்படி சொல்றேன்னா நீங்க ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆதிகாமத்தை நம்ம என்ன பண்ணுவோம், எப்படியா பைபிளை வாசித்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி வேக வேகமா வாசிக்கிறதுக்கு முதல்ல ஆரம்பிக்கிற அதிகாரம் ஆதியாகம புஸ்தகம். அந்த ஆதியாகம புஸ்தகத்துல அப்படியே உங்களுக்கு கதையா வந்துகிட்டே இருக்கும். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல மனுஷனை படைச்சாரு, நாசின் சுவாசத்தை ஊதினாரு, அப்புறம் 6ஆம் அதிகாரத்துல நோவாவை இது பண்ணாரு, பேழையை உண்டு பண்ணாரு. அப்படியே 14ஆம் அதிகாரத்துல 15ல 18லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆபிரகாமோட பேசினாரு, லோத்தோட பேசினாரு, அப்புறம் சோதம் குமாராவை அழிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டே மெல்ல வரும்போது அவங்களுக்கு பிள்ளைகள் பிறந்தாங்க. அங்க யாக்கோபுன்னு ஒரு ஆள் இருந்தாரு, ஈசாக்குக்கு. அவருக்கு 12 கோத்திரம். இப்படி எல்லாம் ஸ்டோரியா வரும். அதுல யோசேப்புங்கிற ஒரு மனுஷனும் இருந்தார். இந்த யோசேப்பு ஸ்டோரி வந்த உடனே உங்களுக்கு பயங்கர குஷி ஆயிரும். ஏன் அப்படின்னு சொன்னா யோசேப்ப குழியில தூக்கி போட்டோம். அவங்க அப்பா ரொம்ப நேசிப்பார், ரொம்ப நேசிப்பார். நேசித்த அந்த யோசேப்ப அவங்க அண்ணன் மாதிரிலாம் என்ன பண்ணிடுவாங்க, குழியில தூக்கி போட்டுருவாங்க. இப்ப நம்ம சுவாரஸ்யமா அப்படியே படிக்க ஆரம்பிச்சுட்டே இருப்போம். சுவாரஸ்யமா
படிக்க ஆரம்பிச்ச உடனே நான் அப்படி படிச்சுக்கிறேன், நீங்க அப்படி படிச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆணி பகர பார்த்தா எங்க இருக்கையா அந்த சாப்டர் அப்படின்னு கேட்பா போலக்கு. எல்லாரும் படிச்சுக்கிறீங்களா? ஆமா, படிச்சா சந்தோஷம், படிக்கலன்னா அதை விட சந்தோஷம். இப்போ அந்த யோசேப்ப காலங்கள் கடரும் போது அவ வித்து போடப்படுறா. அப்புறம் அவ இன்னொரு இடத்துல கொண்டு விடப்படுறா. அந்த இடத்துல தவறுதலான ஒரு காரியம் செய்யாத ஒரு காரியத்துக்காக சிறைச்சாலையை அனுபவிக்கிறார் யோசேப்பு. இப்ப இந்த யோசேப்பு சிறைச்சாலையில இருக்கும்போது அவனோடு வேலை செஞ்ச பானபாத்திரக்காரர்கள 2 பேரு சிறைச்சாலையில கொண்டு அடைக்கப்படுறாங்க. அவங்கள ஒருத்தன் ஒரு சொப்பனத்தை காண்றான். அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியாம அவன் சிறைச்சாலையில இருக்கிறதான அந்த யோசேப்பு கிட்ட போய் இந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்ல ஒருத்தருமே இல்ல, இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லும் போது இந்த 13வது வசனத்தை அவன் சொல்றா. எப்படி சொல்றான் பாருங்க. மீண்டும் உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார் அப்படின்னு. ஆல்ரெடி இந்த பானபாத்திரக்காரன் என்ன பட்டிருக்கான்? தள்ளப்பட்டிருக்கிறான். இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அவன் என்ன பட்டிருக்கிறான்? தள்ளப்பட்டிருக்கிறான். ஒரு வேளையில இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு முன்னாடி உங்களை சமுதாயம் தள்ளி இருக்கலாம், உங்க குடும்பத்தார் தள்ளி இருக்கலாம், உங்க கம்பெனி தள்ளி இருக்கலாம், நீங்க வேலை செய்யற இடங்கள்ல உங்களை தள்ளி வச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிறவன் வாழ்க்கையில சொல்றாரு, மீண்டும் உன் நிலையிலே கர்த்தர் உன்னை நிறுத்துவார். புரிஞ்சவங்க எல்லாம் தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுங்க. ஓகே. அப்போ இவங்க மீண்டும் இந்த நிலையிலே கர்த்தனமே நிறுத்தணும்னா நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம செஞ்சுதான் ஆகணும். இப்ப எப்படி சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு புரியும் பாருங்க. நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், அந்த தப்பை சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அதுக்குரிய காரியத்தை செஞ்சாதான் அது சரி பண்ண முடியும். கடன் வாங்கிட்டோம், அதே ஒரு தப்பு தான், சரியா? இப்ப கடத்தை கொடுத்தாதான் என்ன பண்ண முடியும்? அதை சரி பண்ணதுக்கு. அப்பதான் நம்ம சமாதானமா இருக்க முடியும். இல்லைன்னா அது வரைக்கும் அது நம்மள என்ன பண்ணோம்? கரங்கரங்கரான்னு அறுத்துக்கிட்டே இருக்கும். ஐயோ கடங்காரன் வருவானே சொல்லி, சரியா? அப்போ இது உலகம். ஆனா ஆவிக்குரியதுல நீ அநேக நேரங்களில என்ன பண்றன்னா நம்ம விழுந்துடுறோம். என்ன பண்றோம்? விழுந்துடும். பிசாசு நம்மள நிற்க முடியாதபடி விழத்தட்டிடுறான். நம்முடைய குடும்பங்களை விழத்தட்டிடுறான். நமக்கு ஒரே எதிரி யாரு? பிசாசு. ஒரே எதிரி யாரு? பிசாசு. அவன் உங்க ஆவிக்கு விரோதமா என்ன பண்றான்? போராடிட்டே இருக்கிறான். சில குடும்பங்களெல்லாம் அவன் வறுத்து எடுக்கிறான். என்ன பண்றான்? வறுத்து எடுக்கிறான். அதுக்கு காரணம் என்னன்னா நீயும் நானும் தான் அதுக்கு காரணமா இருக்கிறோம். ஏன் அப்படி சொன்னா, சரியா இன்னும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைய நம்ம இன்னும் சிறப்படுத்தல. நிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? விழுந்து போயிடுறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு யோசேப்பு மூலமா அந்த பானபாத்திரக்காரனுக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, உன்னை மறுபடியும் உன்னிலையிலே நிறுத்துவார். எல்லாரும் சொல்லுங்க, உன்னை மறுபடியும் உன்னிலையிலே. தலையில கை வச்சு சொல்லுங்க எல்லாரும். உன்னிலையிலே நிறுத்துவார். அப்போ ஆண்டவர் உங்க எந்தெந்த ஸ்தானத்துல இருந்தீங்களோ அதே இடத்துல உங்களை நிறுத்தணும்னு சொன்னா, நிறைய பேர் புத்தி உள்ள ஸ்திரியா இருக்கணும். குடும்ப தலைவியா புத்தி உள்ள ஸ்திரீ என்ன பண்ணுவா? ஒரு வயலை விசாரிக்கிறாளா, அதை வாங்குறாளா, அத காலையில எழுந்து நேரப்பட வேலை செய்யறாளா? 28வது அதிகாரம் படிச்சிருக்கீங்க தானே நீதிமொழிகள்ல? ஆமா, அதுல இருந்து நிறைய நேரம் தள்ளப்பட்டிருப்பீங்க. ஆண்டவர் திரும்ப என்ன பண்றாரு? உங்களை புத்தி உள்ள ஸ்திரியாய் குடும்பங்களை கட்டி எழுப்பத்தக்க அதே ஸ்தானத்துல நிறுத்துவாரு. தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், க்ளோரி. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இப்போ நமக்கு பிரச்சனை என்ன அப்படி சொன்னா, அந்த இடத்துல நிற்க முடியாததுக்கு காரணம் என்னன்னா, இங்க ஒரு சொப்பனத்தை இந்த பானபாத்திரக்காரன் காண்றான். அதை நம்ம இப்ப வாசிக்கலாம். 9வது வசனத்துல இருந்து 11வது வசனம் வரைக்கும் வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. சொப்பனத்திலே கண்டேன், அந்த திராட்சை செடியிலே 3 கொடிகள் இருந்தன. 1, பொறுமையா, அது துளிர்த்ததா இருந்தது. 2, அது பூக்கள் மலர்ந்ததா இருந்தது. அதன் குலைகள் பழுத்ததா இருந்தது. அந்த பழங்களை பறித்து அந்த பாத்திரத்தை பார்வோனின் கையிலே கொடுத்தேன்.
என்று தன் சொப்பனத்தை சொன்னான். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பான பாத்திரக்காரன் ஒரு சொப்பனத்தை காண்றான். அந்த சொப்பனத்துல என்ன பார்க்கறான்னு சொன்னா, ஒரு திராட்சை செடியை பார்க்கறான். அந்த திராட்சை செடியில 3 கிளை இருக்குது. அந்த கிளை முதல்ல என்ன பண்ணுது? துளிர்க்குது. முதல்ல என்ன பண்ணுது? துளிர்க்குது. 2வது பூ பூக்குது. 3வது பழத்தை பறிக்கக்கு அது ரெடி ஆகுது. 4வது அதுல இடிச்சு பிழிஞ்சு ரசத்தை எடுக்காங்களாம். இடிச்சு பிழிஞ்சு ரசத்தை எடுக்கிறாங்களாம். ஒரு ஆவிக்குரிய, நல்ல கவனமா கேளு, ஒரு ஆவிக்குரிய ஒரு மந்தை எப்படி இருக்குன்னு சொன்னா, எப்பவுமே நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? முதல்ல யாராச்சும் ரட்சிக்கப்பட்ட வந்தாச்சுன்னா போதும், அவங்களுக்கு ஏதாவது பாச சொல்றதை கேட்டா இதபடியே நம்ம வாழ்ந்துறோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போய் அந்த துளு விடுகிற அந்த அனுபவம் நமக்கு வரும். அதை கேட்டு அப்படியே நம்ம வளர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த துளிரை விடுற நேரத்துல எது வந்து மேய்ஞ்சிட்டு போயிடும்? ஆடு மாடு மேய்ஞ்சிட்டு போயிடும். அதை பார்த்துருக்கீங்களா? நிறைய இலை இருக்கும், ஆனா மேல இருக்கிற அந்த நுனி இலைய வந்து என்ன பண்ணிடும்? மாடு மேய்ஞ்சிட்டு போயிடும். அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை மேயப்பட்டதா இருக்குது. எப்படி இருக்குது? ஆமா, மேயப்பட்டதா இருக்கிறது. 2வது பார்த்து சொன்னா பூ 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 சரியா? அந்த பூ எப்படி இருக்குது? அழகா, பார்வைக்கு அழகா இருக்கிறது. நம்ம இப்ப ஒண்ணு ஒண்ணா பார்க்க போறோம். பார்வைக்கு அழகா இருக்கிறது. ஆனா அந்த பூ அதுல இருக்கிற அந்த பூவுல வண்டுகள் வந்து அதோடைய மரதகத்தை எடுத்துட்டு போயிருது. அதுல இருக்க தேனை எடுத்துட்டு போயிருது. அது சரியா பழத்தை, ஆமா, இன்னைக்கு போட்டோ ப்ராப்பர் மாரி ஆயிப்போச்சு. அந்த அந்த பூவோட வேல்யூ அப்படின்னா அழகா காட்டுது. அழகு. இன்னைக்கு அநேக பேர் நீங்க செல்ஃபி எடுத்து, நான் இவ்வளவு அழகா இருக்கிறேன்ல, இவ்வளவு அழகா இருக்கிறல்ல, இந்த 2ஐயும் கண்டு பிசாசுக்கு போராட்டமே கிடையாது. எப்படி இருந்தாலும் நீ விழுந்துருவா. எப்படி இருந்தாலும் நீ விழுந்துருவ. ஆவிக்குரிய காரியத்துல உன்னால ஜெயிக்க முடியாது. ஏன்னா உன் அழகை நீ எடுத்து ரசிக்கிற ஆளு. உன் அழகை நீ எடுத்து ரசிக்கிற ஆளு. ஆனா உன்கிட்ட இருந்த அந்த மதுரத்தை, உன்கிட்ட இருந்த அந்த தேனை வண்டி எடுத்துட்டு போயிடுச்சுங்கிறது உனக்கு தெரியாது. நீ அதை வச்சு பார்த்துக்கிட்டு அது சாயந்தரம் ஆனா வாடி போகும். சரியா? ஆனா காய்த்து பழங்கள் பழுத்ததா, அதுக்கு ஜெப வாழ்க்கை வேணும். இந்த 2ஐயும் அவன் என்ன பண்ணிடுவான்? விட்டுருவான். ஏன்னா எப்படி இருந்தாலும் உன்னை விளத்தட்டிடுவான். நான் இப்ப ஒண்ணு ஒண்ணா சொல்லுவேன். அந்த பழங்கள் பழுத்துச்சுன்னு சொன்னாதான் அந்த நீ வந்த ஆவிக்குரிய ஓட்டத்துக்கு அர்த்தமே. உன் வாழ்க்கையில கனியை தேடுறார் ஆண்டவர். நீ கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழணும். அப்படி வாழ்ந்தா அதை இடிச்சு பிழிஞ்சு ரசத்தை எடுத்தாரா. அப்ப நீ நொறுக்கப்படணும். கிறிஸ்துவுக்காக எல்லாத்தையும் இழக்கணும். இழந்த சூழ்நிலையில திராட்சரசம் வந்துச்சு. அந்த திராட்சரசம் ராஜாவுக்கு முன்னாடி வைக்கப்பட்டது. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு புரியும் பாருங்களேன். துளிர்த்தா என்ன வரும்? துளிர்ச்சா மிருகங்கள் வரும். சரியா? பூத்தா என்ன வரும்? வண்டுகள் வரும். காய்த்தா பறவைகள் வரும். ரசமா இருந்தா ராஜாக்கள் வருவாங்க. தலைக்கு மேல கையை தட்டி சொல்லு. இப்ப நம்ம பார்க்க போறோம். பழம் பழுத்துட்டுனா பறவைகள் வரும். அதுதான் புறஜாதியார் உங்களை தேடி வருவாங்க. திராட்சரசம் ரெடி ஆயிட்டுனா ராஜாக்களுக்கு முன்னாக அது விருந்து. நீ பரலோக ராஜாக்கு முன்னாடி விருந்து வைக்க போற. எத்தனை பேரு தலைக்கு மேல கையை தட்டி அல்லேலூயான்னு சொல்லு. அல்லேலூயாவா? இப்ப நம்ம 1 by 1 பார்க்கலாமா? ஆமா. ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன பண்ணும்? துளிர்க்கதா இருக்கணும். துளிர்க்கிறதா இருக்கணும். ஆவிக்குரிய காரியம் எப்படி இருக்கணும்? துளிர்க்கிறதா இருக்கணும். 2, பூத்திருக்க வேண்டும். 3வது கனி கொடுக்க வேண்டும். 4வது ரசமாய் மாற்றப்பட வேண்டும். ஓகேயா? நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன் ஓரலா. இப்ப நம்ம 1 by 1 நம்ம பார்த்து வேகமா நிறைவு செய்ய போறோம். கர்த்தருக்கு உதவி செய்வாராக. வாசிக்கிறீங்களா? அதே வசனத்துல சொல்லுது பாருங்க. 10வது வசனத்துல முதல் பாயிண்ட் சொல்லுது, அந்த திராட்சை செடியிலே 3 கொடிகள் இருந்தன, அது துளிர்க்கிறதா இருந்தது. அது எப்படி இருந்தது? துளிர்க்கிறதா இருந்தது. இன்னைக்கு ஆவிக்குரிய ஓட்ட நமக்கு எப்படி இருக்கு தெரியும்? வழி அருகே விதைக்கப்பட்ட விதை, கற்பாறையின் மேல விழுந்த விதை இருக்கா? சில விதைகள் கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதுக்கு ஈரம் இல்லாததினால் உலர்ந்து போயிற்று. பாருங்க, விதைக்கிறவன் ஒருத்தன் விதைக்க புறப்படுறான். ஏசப்பா சொல்றாங்க, விதைக்கிறவன் எங்க பண்றானா? விதைக்க புறப்படுறானா. விதை வசனம். விதை
வசனம் ஆவிக்குரியதுல வசனம் இன்னைக்கு விதைக்கிறோம். இது எங்க விழுது? கற்பாறையில விழுது. இது துளிர்க்குது. ஆனா இது துளிர்க்குது. இதுக்கு எங்க இருக்குது? வேறு விடுறதுக்கு இடம் இல்லை. ஆனா இங்க பாருங்க, இன்னைக்கு உலகத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேக நேரம் சத்தியத்தை கேட்கிற நம்ம என்ன பண்ணோம்? இதுபடி வாழ்ந்தணும். இன்னைக்கு பைபிள்ல பாஸ்டர் இப்படி சொல்லி விட்டாரு, பாஸ்டர் நம்மள இப்படி இருக்கணும்னு சொல்லிக்கிறாரு, இப்படி இருந்துடணும்னு சொல்லி அப்படியே ஜெப வாழ்க்கையில போய் முட்டி போட்டு ஜோமன்லான்னு துளிர்க்க அப்படி வரும்போது அங்க வீட்டுல இருந்து ஒரு குரல் வரும், அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற, வேற வேலையே இல்லையா? அவன் சொல்லி விடுவான், அதுக்காக நீ முட்டி போட்டு ஜோம் பண்ணிட்டு இருப்பியா? நான் ஜோம் பண்ணாத ஜபமா இப்ப புதுசா இவன் ஜோம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. என்ன பண்ணிடும்? நம்முடைய அந்த துளிர்க்கிற அந்த தலைய மாடு எப்படி வந்து அல்லது ஆடு எப்படி வந்து அதை மேய்ந்து போடுதோ அப்படியே ஆவிக்குரிய உன் தரத்தை பிசாசு மனிதனுடைய வாயின் வார்த்தையினால வளர முடியாதபடி. இப்போ தலை பிச்சு போடாச்சுன்னா எப்படி அது வளரும்? கொஞ்ச நாள் நின்று சைடுல ஒரு கிளையாதான் வளரணுமே ஒழிய அதோடைய நேர் தலை அதுக்கு திரும்ப வளராது. ஏன்னா தலையை இப்ப என்ன பண்ணிட்டாங்க? ஆமா, மாடு மேய்ஞ்சி போச்சு. அப்ப நிறைய பேருடைய குடும்பங்களில ஆவிக்குரிய வாழ்க்கை மேயப்பட்டதா அல்லது கொய்யப்பட்டதா இருக்கிறது. வளர்ச்சிய பார்க்க முடியல, துளிர்ச்சிய பார்க்க முடியல. இன்னும் துளுக்கல, இன்னும் அனுபவத்தை எடுக்கல. ஆனா நம்ம சபைக்கு வரோம், ஆனா நம்ம வேதத்தை கேட்கிறோம். காரணம் என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற கோபம், எரிச்சல், சண்டை, பிரிவினை இது எல்லாம் நம்மளை மேய்ந்து போடுது. இதெல்லாம் நம்மளை அடுத்த கட்ட நிலைமைக்கு முன்னேற விடமா இருக்குது. இதெல்லாம் நீங்க மாத்தி பாருங்க. உங்க துளிர எதுவுமே மேய விடாம அவர் செட்டைக்குள்ள வச்சு உங்களை உங்க குடும்பத்தை பாதுகாப்பாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம முதல்ல நம்மகிட்ட இருக்கிற குணாதிசயத்தை மாத்துங்க. அதுவே பிசாசுக்கு இடம் கொடுக்காம இருக்கும். நமக்கு முதல்ல வர்றது பொத்துட்டு வருது ஏதா ஒண்ணு, நம்மள அறியாமலே. நம்ம கணவர் தானே, நம்ம மனைவி தானே. நான் இப்ப எதை சொன்னா கூட எனக்கு அது கஷ்டமா இருக்குது. அதனால நாங்க எங்க குடும்பத்தையும் சொல்லி காயப்படுத்திக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடிக்கடி என்ன பண்ணுவாங்க, வாசனமா அப்படி கோவப்படுவாங்க. நாங்க எரும மாட்டு மேல தவளை போன மாதிரி நாங்க அப்படி கம்முனி போயிடுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஸ்தோத்திரம். ஆமா, என்ன பண்றது? நம்மள திரும்ப ஏதாவது நம்ம அப்போ பிசாசு என்ன பண்ணிடுவான், அடே இந்த அம்மாவை கை வச்சுட்டா பாஸ்டர் என்ன பண்ணிடுவாரு, சூடாயிருவாரு. உடனே இவரு 2 போடுவாரு. நம்ம என்ன பண்ணலாம்? கை தட்டி சிரிக்கலாம். அந்த அம்மா பேசினா பேசிட்டு போட்டோம், நம்ம என்ன பண்ணலாம்? ஆமா, மழை பெஞ்சா நம்ம நனைஞ்சா என்ன, நனையலன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம்? அவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே என் குடும்பத்துல இப்படிப்பட்ட சில வார்த்தைகள் வருது, இது பிசாசுடைய போராட்டம் போல தெரியுதப்பா. போராட்டம் போல தெரியுது இல்ல, பிசாசு தான் நம்ம குடும்பத்தை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா வசனம் சொல்லுது, மீண்டும் உன்னிலையிலே நிறுத்துவார். நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகம், நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு இன்னைக்கு யார்கிட்டயா இருக்குதா? எல்லாம் காத்துல விட்டுட்டு இருக்கிறோம். எல்லாம் காத்துல. ஆதியில இருந்த அன்பு உங்ககிட்ட இருக்குதா? ஆதியில பண்ண ஜெபம் உங்ககிட்ட இருக்குதா? ஆதியில இருந்த வேத வாசிப்பு உங்ககிட்ட இருக்குதா? உங்ககிட்ட என்கிட்ட இருக்குதா? முழங்கால் யுத்தம் நம்மகிட்ட இருக்குது. ஆதியில இருந்தது. ஆரம்ப நாட்கள் நம்ம எப்படி ஜெபம் பண்ணோம், எப்படி விழுந்து கிடந்தோம். எஸ்அப்பா நீங்க தான் சொன்னோமே. இன்னைக்கு நீங்க இல்ல, வேலைதான் நம்ம சொல்றோமே. எதுக்காக? என் பிள்ளைகளை காப்பாற்றணும், என் குடும்பத்தை காப்பாற்றணும். நான் என்ன சொல்றேன், பிள்ளையை தந்தது யாரு? குடும்பத்தை தந்தது யாரு? இன்னைக்கு மதிகடன் உன் ஜீவன் போயிட்டுனா எங்க போவா? யோசித்து பாரு கொஞ்சம். ஆவிக்குரிய வளர்ச்சி தேவை. துளிர்க்கிற அனுபவத்தை சத்துரு விடமாட்டான். நீ அதை கட்டி மேற்கொள்ளலன்னு சொன்னா நம்ம குடும்பம் மேய்ந்து போடப்படும். காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய சுவாப அன்பு சாக வேண்டும். சுவாப அன்பு எப்ப சாகுதோ அப்ப நம்முடைய குடும்பம் துளிர் விடும். ஹல்லேலூயாவா? ஆமென் சொல்ல மாட்டேங்கிறியே. கடைசி வரைக்கும் ஒரு ஆமென்னு சொல்ல. எத்தனை பேரு ஏனி நான் துளிர்ப்பேன்னு சொல்றவங்க? மாம்சத்துல துளிர்த்து பிரயோஜனமே கிடையாது. ஆவியில துளிர்க்கணும். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இங்க பாருங்க, கள்ளப்பட்ட அந்த பானபாத்திரக்கார அந்த சொப்பனத்துடைய அர்த்தம் தெரியாம இருக்கிறா. ஆனா யோசேப்பு சிறைச்சாலையில இருந்து சொல்றான் அதோடைய அர்த்தத்தை.
3 நாளைக்குள்ள ராஜா உன்னை அந்த இடத்துக்கு கூப்பிடுவாரு. நீ சிறைச்சாலையில தான் இருக்கிற. இன்னைக்கு அநேகருடைய குடும்பங்கள் அடைக்கப்பட்ட அடைப்புக்குள்ள இருக்குது, வெளியே வர முடியல. அவன் சொல்றான் 3 நாளைக்குள்ள, இன்னையில இருந்து நீ ஒரு முடிவெடு. 3 நாளைக்குள்ள கர்த்தர் உன் ஸ்தானத்துல உன்னை நிறுத்துவாரு, உன்னை உயர்த்துவாரு, உன் குடும்பம் துளிர்விடும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஒரு வழியே வந்தால் 7 வழியா போவான். மேய விட்டுறக்கூடாதுங்க. சும்மா மேய்ஞ்சிருமா? அடைப்பு இல்லைன்னு சொன்னாதான் அது மேயும். அப்போ நமக்கு எப்பவுமே கர்த்தருடைய பாதுகாப்பு, அந்த வேலி இருந்தனா நம்ம குடும்பத்துக்குள்ள பிசாசு வர முடியாது. சண்டை வராது, பிரிவினை வராது, போராட்டம் வராது, எரிச்சல் வராது, வியாதி வராது, கண்ணீர் வராது, ஏமாற்றம் வராது, சஞ்சலம் வராது, நிந்த வராது, அவமானம் வராது, போராட்டம் வராது, சந்தோஷம் வரும். தலைக்கு மேல கையை தட்டி சொல்லு. இதுக்கெல்லாம் காரணம் நமக்குள்ள இருக்கிற சுவாப அன்பு, எரிச்சல், கோபம், பிரிவினை, பகை, இருமாப்பு, விடலாம் விட்டு பாரு. துளிர்க்கிற ஒரு அனுபவம். அந்த புதுசா வர இலை எப்படி இருக்குதோ அப்படியே உன் சுவாபமும் மாறணும், உன் சரீரமும் மாறணும். அப்படி நம்ம மாற 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 மாற்றப்படப்பட நம்ம குடும்பங்கள் மாற்றத்துக்குள்ள வருங்க. நம்ம குடும்பங்கள் மாற்றத்துக்குள்ள வரும். அந்த குடும்பமா தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட குடும்பம், அந்த குடும்பமா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம், அந்த குடும்பமா தேவனால் அனுமதிக்கப்பட்ட குடும்பம். அங்க நமக்கு இடமே கிடையாது. யோபுவை சோதிக்கும் போது கூட பிசாசு கேட்கிறா, ஆண்டவன்கிட்ட போய்தான் உத்தரவாதம் கேட்கிறா, கொஞ்சம் அவன் மேல கை வைக்கிறதுக்கு இடம் கொடு அப்படின்னு சொல்லி. ஆண்டவரே கேட்கிறார், என் தாசனாகி யோபுவின் மேல கவனம் வைத்தாயோ? அவர் சொல்ற, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமா இருக்கிற நல்லவர். பாருங்க, அப்ப நம்ம வாழ்க்கையில துளிர் விடுகிற அனுபவம் வேணும். இந்த துளிர் விடுகிற அனுபவத்தை பிசாசு அடிக்கடி என்ன பண்ணிடுறான்? மேய்ந்து போடுறான். இன்னைக்கு சத்தியத்தை கேட்கிற உன் வாழ்க்கையில திரும்ப உன் ஸ்தானத்துல நிற்கணும்னு சொன்னா நீ துளிர் விடுகிறவளா இருக்கணும். அல்லேலூயா. 2வது பார்த்தீங்கன்னா, அந்த செடிகள் பூ பூத்ததான். அந்த கிளைகள் என்ன வந்துச்சா? பூ பூத்ததான். பூ பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். வசனத்தை கேட்ட உடனே அதன்படி வாழன்னு ஆசைப்படுவோம், அதன்படி இருக்கன்னு ஆசைப்படுவோம். வாசிக்கிறீங்களா வசனத்தை? அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. சில விதை விழுந்தது, முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. அதால வளர சரியா அதால கனி கொடுக்க முடியல. உலக கவலை இன்னைக்கு உங்களை நெருக்கிட்டு இருக்குது. பூ வாசிங்க இன்னொரு வசனத்தை, உன்னத பாட்டு 2:15 வாசிங்க. நம்மளது தோட்டம் வேகமாக, உன்னத பாட்டு 2:15. தோட்டத்தை கெடுக்கிற சில குழி நரிகள் இருக்கும். திராட்சை தோட்டங்களை, குடும்பங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டம் பூவும் பிஞ்சுமா இருக்கிறது. ஒரு அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் நிறைய குடும்பம் பார்வைக்கு அழகா இருக்குது, வெளி தோட்டத்துக்கு அழகா இருக்கிறோம், அவங்களுக்கு என்னன்னு சொல்றாங்க, ஆனா உள்ளத்துல அவங்க குடும்பம் நோகடிக்கப்பட்டதா செத்ததா இருக்கு. ஒரு பூவுக்குள்ள இருக்கிற அந்த 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 தேனை எப்படி வண்டு எடுத்த பிறகு அந்த பூவுல உயிர் இல்லையோ, அது வெறும் பூவா இருக்கிறதோ, அப்படி ஆவிக்குரிய ஓட்டத்துல நீ பார்வைக்கு நல்லா பாட்டு பாடுவா, அவ சர்ச்சை போன நல்லா பாட்டு பாடுவா, அவ நல்லா வேத வாசிப்பா, அவ நல்லா டீச்சிங் பண்ணுவா, அவ எல்லா பிரேயருக்கும் போயிடுறா. ஆனா உள்ள என்ன கிடையாது, உள்ள என்ன இல்ல, ஆவியானவர் கிடையாது. ஜோடிக்கப்பட்ட பூ, ஜோடிக்கப்பட்ட பூ. இந்த பூ இருந்து என்ன பிரயோஜனம்? இது கனி கொடுக்கல. போட்டோ, ஒரு போட்டோ எடுத்தீங்கன்னா அந்த போட்டோவை நம்ம திரும்பி பார்க்கிறோம், இது இவ்வளவு அழகா இருக்கிறதே. பெருமை, பெருமை. ஆண்டவர் சொல்றார், பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில எவன் ஒருத்த பெருமை அடைகிறானோ அவனுடைய வாழ்க்கை என்ன பண்ணாது? ஜெயிக்காது, ஜெயிக்காது, ஜெயிக்காது. திரும்ப அந்த நிலைமைக்கு வரவே முடியாது. பெருமை. இந்த பூவை பாருங்க, அது பூவா இருந்ததா? அதுதான் சொன்னேன். இப்ப என்ன வந்துச்சு? பூல வண்டுகள் வந்துச்சு. வாலிப பிராயத்தில் இருக்கிற பூக்கள் மேல எல்லாம் வண்டுகள் வரும்.
வண்டுகள் வர. இப்ப அது முன்னாடி, இப்ப வாலிபன் தாண்டின பொம்பளைகள் மேலயும் வண்டுகள் வருது, வாலிபன் தாண்டின ஆம்பளைகள் மேலயும் வண்டுகள் வருது. ஆமா, என்னத்துக்குன்னு தெரியல. ஆமா, ஸ்தோத்திரம். வண்டுகள் வர, வண்டுகள் ஒழுங்கான வண்டா இருக்காது. அது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை வெட்டிரும், உங்க சரீரத்துக்குரிய வாழ்க்கையும் வெட்டிரும். நான் சொல்றவங்களுக்கு புரியும். அது அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுவாரான்னு வாயை பிளந்துட்டு பார்க்காத. எனக்கு தெரியும் உங்க எல்லாத்தோடைய சூழ்நிலை. அது சொல்லிட்டா கூட என்னதான் சொல்றாருன்னு சொல்லுவீங்க. எதுக்கு எனக்கு வம்பு? ஆமா, அந்த வண்டெல்லாம் என்ன பண்ணும்? உங்ககிட்ட இருக்கிற சாராம்சத்தை எத்தனை பேரும் நாத்து அடிக்க வச்சிடும். நீ எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு பழத்தை பழுக்க வைக்க முடியாது. ஒரு பூல இருக்க வேண்டிய அதோடைய எல்லா குணாதிசயங்களும் இருந்தாதான் அது பூத்த பிறகு பிஞ்சு வந்து காய் காய்த்து பழமா மாறும். அதுக்குள்ள இருக்கிற எல்லா சாராம்சத்தையும் வண்டோ தேனோ எடுத்துட்டு போயிடுச்சுன்னா அந்த பூ கொஞ்ச நாள்ல காய்ந்து கீழே விழும். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் பிசாசுடைய பிடினால இப்படிதான் கீழே விழுந்துட்டு இருக்கிறீங்க. பார்க்க பேரு பெத்த பேரு, அவங்களுக்கு என்ன? அவங்க அங்க வேலை செய்யறாங்க, இங்க வேலை செய்யறாங்க. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில டமால் ஒண்ணுமே கிடையாது, வெறும் ஜோடிக்கப்பட்ட பூ. அது சொல்ல சங்கீதக்காரன் சொல்லும்போது, மனுஷனுடைய நாட்கள் புல்லு கோப்பா இருக்கிறதா, காலையில பூத்து மாலையில உதிர்ந்து போற பூவுக்கு ஒப்பா இருக்கிறானா. பாத்தீங்களா? அப்ப நம்ம வாழ்க்கை இன்னைக்கு எங்க இருக்கு பாருங்க. ஆனா நம்ம ஆண்டவர் சொல்றாரு, மீண்டும் உன் ஸ்தானத்திலே மீண்டும் உன் நிலையிலே நிறுத்துவாரா. இந்த ரெண்டு ஸ்டேஜையும் கண்டு பிசாசுக்கு பயமே கிடையாது. ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம ஆளுங்க இந்த ரெண்டு ஸ்டேஜ்லயே விழுந்துருவான். இந்த ரெண்டு ஸ்டேஜ்லயும் அவன் கண்டிப்பா விழுந்துருவா. ஏன்னா அவனுக்கு பெருமை வராம இருக்காது. கொஞ்சம் பாட தெரிஞ்சுட்டா போதும், நான் பாடிட்டா ஆவியானவர் அப்படியே இறங்கிடுவாரு, நான் வாசிட்டா அப்படியே நடந்துருவாரு. சான்ஸே கிடையாது ராஜா. ராஜா ஆமென் சொல்ல பார்க்கலாம். அதுக்கெல்லாம் நாள் ஆகணும். ஆமேனா? முதல்ல உன் கண்ணுல இருக்கிற உத்திரத்தை எடுத்துட்டு மற்றவன் கண்ணுல இருக்கிற உத்திரத்தை எடுக்க பார்க்கணும், பிரயாசப்படணும். ஹல்லேலூயாவா? ஆமா, அதனால இப்போ யோசேப்பு பானபாத்திரனுக்கு சொல்றாரு, மீண்டும் உன் ஸ்தானத்திலே மீண்டும் நிலையிலே அவர் உன்னை நிறுத்துவார். இன்னைக்கு நிறுத்த முடியாதபடி விழுந்து போறதுக்கு காரணம், இன்னும் சரியா நீ துளிர் விடல, இன்னும் சரியா நீ பூ பூக்கல. ஆமேனா? தேவன் விரும்புற பூவா இருந்தா அது கண்டிப்பா காய் காய்க்கும், அது கண்டிப்பா பழமா மாறும், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேர் நம்புறவங்க மட்டும் தலைக்கு மேல கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லு. உன்னோட பாட்டுல அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி நான் யூஸ் பண்ணுவேன் என் வாயில. என்ன பண்ணுவேன் தெரியுமா? நம்முடைய திராட்சை தோட்டம் பூவும் பிஞ்சுமா இருக்குதான். நம்ம திராட்சை தோட்டம், நம்முடைய குடும்பம், என் மனைவி, என் பிள்ளைங்க, இத பிசாசு என்ன பண்ணிடக்கூடாது, பறிச்சுட்டு போயிடக்கூடாது. புலி நரிகளை இசுர நரிகளையும் பிடிங்கள். எனக்குள்ள வர பகை, கசப்பு, வெறுப்பு, என் மனைவி மேல வர தேவையில்லாத காரியம், சந்தேக புத்தி, இதெல்லாம் பிடிங்க. எத்தனை பேர் சந்தேகப்படுறீங்க? பிடி இதெல்லாம், சிறுநரி இதெல்லாம், குடும்பத்தை கெடுக்கிற சிறுநரி, குளிநரி, இதெல்லாம் காய் காய்க்க விடாது, குடும்பத்தை பட்டு போக பண்ணும். இதெல்லாம் பிடிங்க. அப்பதான் சரியான பூவா, தேவன் விரும்புற பூவா நம்மளால மாற முடியும். அல்லேலூயா. மூணாவது நான் சொன்னேன், கனி கொடுக்கிறவர்களாயிருக்கணும். அந்த கிளையில அடுத்தது என்ன வந்துச்சாம்? 10வது வசனத்துல சொல்றது, பூக்கள் மலர்ந்திருந்தது, அதன் குலைகள் பழுத்த பழங்களா இருந்தது. பாருங்க, பழுத்த பழங்களா இருந்ததா. இப்ப பழத்துக்கு தேடி எது வரும்? பறவைகள் வரங்க. உங்க வீட்டுல கொய்யா மரம் இருக்குன்னு வச்சுங்க, நல்ல கொய்யா மரத்துல நல்ல பழமா பழுத்திருக்குது, என்ன வரும்? கிளிகள் வரும், பறவைகள் வரும். இப்ப 2 கால் பறவைகள் நிறைய வரும். ஆமா, 2 கால் பறவை தான் முதல்ல நிறைய வரும். சோத்திரம். ஆமா, பறவைகள் வருதோ இல்லையோ, 2 கால் பறவைகள் கண்ணெல்லாம் அப்படி மேயும். ஆமா, ஐயோ இந்த வீட்டுல அந்த பழைய சர்ச்சில் மாங்காய் காய்ச்சிருக்குடா, பாஸ்டர் வரமாட்டாரு, நம்ம அந்த நேரத்துல போய் ஆமா ஏதாவது ஒண்ணு பண்ணிடலாம். ரைட்டு, எப்படியே காய்ச்ச மரம் கல்லடி பட்டுதான் ஆகணும், அது ரைட்டு, அதை விட்டுருவோம். இப்ப பாருங்க, பழங்கள் பழுத்ததா இருந்ததா. அப்போ உன்னுடைய விசுவாசத்தை கண்டு, ஓ ஆவிக்குரிய வாழ்க்கையை கண்டு புறஜாதியார், பறவைங்கிறது புறஜாதியார், மற்றவங்க சபைக்குள்ள வரணும். அந்த நிலைமை வந்துனாத்தான் உன் ஸ்தானத்துல கர்த்தர் உன்னை நிறுத்துவார். தலைக்கு மேல கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லு. பழங்கள் பழுத்ததா இருந்ததா, சொப்பனத்துல பழங்கள் பழுத்ததா இருந்ததா.
கனி கொடுக்கிறதாய் மாறுவேன். வாசிங்க அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனம் 15வது வசனம் 2 சேர்த்து வாசிங்க. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்தது, ஒன்று 100ஆக பலன் கொடுத்தது. இவைகளை சொல்லி கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்கிறவன் சத்தமிட்டு கூற. 15வது வசனம், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு ஆவிக்குரிய வார்த்தையை கேட்டு அதை உண்மையோ நன்மையான இருதயத்தை காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். தலைக்கு மேல நல்ல கையை தட்டி நீ நல்ல நிலத்துல விழுந்த விதையா இருந்தாத்தான் பலன் கொடுக்கிறவளாய் இருப்பாய். கனி எதிர்பார்க்க முடியும். தேவன் ஆண்டவர் நடந்து வரும்போது ஒரு அத்தி மரத்தை பார்த்தாரா, ஏதாச்சும் கிடைக்கும்னு சொல்லி எட்டி பார்த்தாரா, அங்க ஒன்றுமே இல்லாதனால அதை சபித்தாராம். அதை சபித்தாராம். தேவ பிள்ளையே, ஒரு குடும்பமும் தேவ கோபத்துக்கு ஆளாகக்கூடாது. சத்தியத்தை கேட்கிறவன் வாழ்க்கையில எந்த ஒரு குடும்பம் தேவ கோபத்துக்கு ஆளாகக்கூடாது, சாபத்துக்கு ஆளாகக்கூடாது. நீ சொல்லணும், இயேசு மெய்யான திராட்சை செடினா நான் அவர்ல படர்ந்திருக்கிறேன், அவர்ல நான் கனி கொடுப்பேன்னு சொல்றவங்க மட்டும் இப்ப ராஜ்யத்தின் பிள்ளைகளா தலைக்கு மேல கையை தட்டி ராஜாவை பார்த்து கனி கொடுக்கணும். இதுக்கு உங்க சாட்சி உள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறவங்க சாட்சி மற்றவங்களை ஆலயத்துக்குள்ள கூட்டு வரும். எப்ப பழுத்த பழங்களை தேடி பறவைகள் வந்துச்சோ, அதே போல ஒன்ன பார்த்து உன் சாட்சியை பார்த்து உன் குடும்பத்தை பார்த்து மற்றவங்க ஆலயத்துக்குள் புறஜாதியார்கள் வரணும். உன்னை தேடி உன்னோடு சேர்ந்து ஆலயத்துக்குள்ள வரணும். விட்டு கொடுக்கிறோமா? மற்றவங்களை விசாரிக்கிறியா? நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுகிறியா? இது உன் சாட்சியை கெடுத்து போட்டிருக்குது. ஒரு ஆள் சொல்லு பார்க்கலாம், சர்ச்சை முடிஞ்ச உடனே ஒவ்வொரு ஆளும் விசாரிக்கிற, எப்படி இருக்கிறீங்க, எப்படி போச்சு போன வாரம், எப்படி இருக்கிறீங்க அப்படி சொல்லி யாரா விசாரிக்கிறீங்களா? விசாரிக்கல. அவர் உங்களை விசாரிக்கிறவன் அப்படின்னால் உங்களுக்கு கவலைகள் எல்லாம் அவர் மேல வச்சிருங்க. ரைட்டு. அப்ப நீங்க ஒரு விசாரிக்கணுமே. நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறு. எதுக்கு ஆலயத்துக்கு வரும்? மற்றவங்களுடைய பாரத்தை ஒரு பாரத்தை ஒரு சுமந்து ஒரு பாரத்தை ஒரு தாங்கி, அப்படித்தானே பைபிள் சொல்லுது. அப்படித்தானே சொல்லுது. அவங்களுக்காக நீங்க அழுது வீட்டுல போய் ஜெபம் பண்ணுங்க, மறைமுகமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அந்த குடும்பம் எங்க சபைக்கு வந்திருக்குது, அவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன் ஆண்டவரே. நீ அங்க ஜெபம் பண்ணி உன் குடும்பத்துல இருக்கிற நெருக்கடி நொடிகள் எல்லாத்தையும் கத்து மாற்றி போடுவாரு, பிரச்சனை மாற்றுவாரு. வாழ்க்கை முதல்ல சபையில சாட்சியாரு, சபையில சாட்சியாரு. உன்னை தேடி ஆத்மகள் தானா வரும். ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் சரியை ஸ்திரப்படுத்து சபைய. இன்னும் சாட்சி உள்ள வாழ்க்கையில இன்னும் பழங்கள் இருக்குது. பறவைகள் வரல. ஏன் வரல? ஏன் வரல? உள்ள இருக்கிற நம்ம அந்த பறவைகளை தங்க வைக்கிற ஒரு சரணாலயமாய் இயேசு சொல்றாரு. அந்த அந்த செட்டைக்குள்ள ஆரோக்கியம் உண்டா, அவருடைய செட்டைக்குள்ள ஆரோக்கியம் உண்டா, விடுதலை உண்டா. அது செட்டைக்குள்ள அன்பு இருக்கிறதா. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கணும். எப்போ ஒரு மனுஷன் சகிக்கிறானோ அப்ப அவன் பழுத்த பழமா மாறுவா. அப்போ அவன் சாட்சியை பார்த்து மற்றவங்க எந்த ஆலயத்துக்கு போறீங்க, நாங்களும் வர்றோம் அப்படி சொல்லுவாங்க. ஹல்லேலூயாவா, ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, அப்போ உன் சாட்சி உள்ள வாழ்க்கை இருந்தா அங்க நான் சொன்னேன், குழந்தை விட்டா மிருகங்கள் வரும், அது உங்களை பட்சித்து போடுறவங்க குடும்பத்தை அடுத்த நிலைமைக்கு போக முடியாது. ரெண்டாவது வண்டுகள் வரும், அது உன்னை ஷோகேஸ் வச்சு அழகு பார்க்கறது மாதிரி. நீ நல்லா பாடுறாடி, நீ நல்லா பைபிள் வாசிக்கிறாடி, நீ அவர் சொல்ற நேரத்துக்கு போயிடுறாடி, அதனால நீ பரலோகத்துக்கு போயிடுவா. உன் மினக்கு காட்டி அது என்ன பண்ணிடும், ஆவிக்குரிய ஓட்டத்தை முட்டுக்கட்டையாக்கி விட்டுரும். ஆனா உன் ஜெப ஜீவியம் இருக்கு பத்தியா, அதுதான் கனி கொடுக்கிற வாழ்க்கைக்குள்ள உன்னை கொண்டு போகும். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் எவன் ஒருவன் தியானமா இருக்கிறானோ அவன் பாக்கியவன். தலைக்கு மேல கையை தட்டி எவ ஒருத்த முழங்கால்களை மடக்கி ராத்திரி பகலாய் தேசத்துக்காய் தன் குடும்பத்துக்காய் திறப்புல நிற்கிறானோ அவன் கனி கொடுப்பான். ஏன்னா இயேசு சொல்றாரு யோவான் 15 மெய்யாகவே ஆமா, பாத்தீங்களா, அந்த திராட்சை செடி நீங்க என்ன பண்ணும், ஆமா என் கூட என்ன பண்ணும், செடியாய் படர்ந்து கனி கொடுக்கணும். என்ன பண்ணும், கனி கொடுக்கணும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தையிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்பீர்கள். என்ன கனி கொடுப்பீங்க? ஆமா, அப்படின்னா இயேசுவை தேடி ஒரு கூட்டம் ஆத்துமாக்கள் வந்து
அங்கெல்லாம் அதிசயம் நடந்துச்சு, அங்கெல்லாம் கடலும் காற்றும் கீழ்ப்படிந்தது, அங்கெல்லாம் குஷ்டரோகிக்க நல்ல மருகையை போல மாத்தப்பட்டாங்க, வியாதிகள் சுகமாக்கப்பட்டது. நடந்துச்சா இல்லையா? 2 மீன் 5 அப்பமும் 5000 பேருக்கு போஷிக்கப்பட்டது. ஆனா இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில உன் வாழ்க்கையில என்னத்தை எதிர்பார்க்கிறோம்? இன்னும் கனி இல்லாத வாழ்க்கை, இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில கனி இல்ல, தேவன் விரும்புற கனி கிடையாது. இன்னும் வாட்டிலிருந்து அடுத்த ஆளு கடத்த முடியல, உன் சாட்சி கெட்டதா இருக்கிறது. ஆனா உன் ஸ்தானத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? திரும்ப நான் உன் ஸ்தானத்துல உன்னை நிறுத்துவேன், நீ கனி கொடுக்கிறவளாய் மாறும் போது. இன்னைக்கு சத்தியம் உனக்கு எனக்கு வந்துட்டு இருக்குது. நீ இதன்படி வாழ்ந்தேன்னு சொன்னா, இனி என் ஜப வாழ்க்கையை நான் தூண்டுவேன்னு சொன்னா, உன்னை தேடி பறவைகள் வரும். ஹல்லேலூயாவா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான்காவதாக அது அந்த வசனத்தை நல்லா படிக்கணும். 11 பார்வோனுடைய பாத்திரம் என் கையில இருந்தது, அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து. தீமோத்தேயுல எழுதப்படுறாரு, பவுல் எழுதுறாரு, நான் பான பலியாக வார்க்கப்படுகிறேன், கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் இழக்கிறேன். எவ ஒருத்தன் சுயம் வெறுக்கப்படுறானோ, எவ ஒருத்தன் இந்த உலகத்தை வெறுக்கிறானோ, அவன் ராஜாவுக்கு முன்னாடி இருப்பா. அவன் பரலோக விளங்கல உங்களுக்கு. எவ ஒருத்தன் இந்த உலகம் வேண்டாம், ராஜா தான் எனக்கு சொல்றியோ, அவன்தான். எப்படி சொல்றேன் பாருங்க, இப்ப அதை இடிச்சு விழிஞ்சு ரசமா மாத்திட்டாங்க. அந்த ரசம் எங்க வருது? ராஜாக்களுக்கு முன்னாடி விருந்துக்கு வருது. நீ மணவாட்டியை வாங்குற சத்தத்துக்கு விருந்துக்கு போகிற மணவாளியா இருக்கணும். உன் ரசம் இன்ப ரசத்தில் அதிமதுரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் என் சுயத்தை வெறுப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க? உன் சுயம் வெறுக்கப்பட்டா நீ எப்படி இருப்பா தெரியுமா? ஒரு வசனம் வாசிக்கிறியா? கர்த்தர் நல்லவர். பிரைஸ் காட். என்னாகும்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆரோனுடைய கோல் துளிர்த்தது. வாசி அந்த வசனத்தை வேகமா. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்தான். இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. தலைக்கு மேல கையை தட்டி, ஆண்டவரே, ஒரு ஆரோனுடைய கோல் துளிர்க்குமே ஆனால், ஒரு லேவியோடைய குடும்பம் துளிர்க்குமே ஆனால், இன்றைக்கு சத்தியத்தை கேட்கிற ஏன் குடும்பம் துளிர்க்கட்டுன்னு சொல்றவங்க தலைக்கு மேல கையை தட்டி அப்பாவை பார்த்து சொல்லு. ராஜாவுக்கு முன்னாடி வந்துச்சா? நமக்கு ஒரே ராஜா, ஏசு ராஜா. ஹல்லேலூயாவா. கேட்கிறாங்க சாஸ்திரிகள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோ. நான் சொல்றது உங்களுக்கு எல்லாம் புரியுதா? விளங்குதா? எதுக்கோ கர்த்தரை நினைக்கிறியா? இல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னைக்கு அநேக குடும்பங்களை சத்துரு வஞ்சித்தர்றா. ஏன் தெரியுமா? நீ என்ன ராஜாவுக்கு முன்னாடி வரல, ரசம் என்ன ராஜாவுக்கு முன்னாடி வரல, ஓ சுயம் என்ன ராஜாவுக்கு முன்னாடி வெறுக்கப்படல. ஓ ஷாத்தா ராபஹல் யந்தனாமா. எத்தனை பேர் உன் சுயத்தை வெறுக்கிறியோ? இனி நான் அல்ல, எல்லாம் கிறிஸ்துவே நீ சொன்னீனா, ஓ குடும்பம் ஒரு ஆரோனின் குடும்பத்தை போல ஒன்றுமில்லாத கோல் எப்படி துளிர்த்ததோ, சாட்சியின் கூடாரத்துக்குள்ள மோசே மறுநாள்ல போனானா, அதுக்கு முன்னாடி வெறும் கோலாய் வைக்கப்பட்டது. அதுக்கு வேறு கிடையாது, அதுக்கு இலை கிடையாது. ஆனா அதுல என்ன இருந்து தெரியுமா? தேவர் ரசம் இருந்துச்சு, சாறு இருந்துச்சு. அது பட்டு போகல, அந்த கோல் பட்டு போகல. அந்த கோல்ல ஈரப்பதம் இருந்தது. அது அடுத்த நாள்ல துளிர் விட்டதா? அது இருந்தது எங்க தெரியுமா? சாட்சியின் கூடாரத்துக்குள்ள. நீ தேவ சமூகத்துக்குள்ள, தேவ சட்டைக்குள்ள இருப்பேன்னு சொன்னா, உன் குடும்பத்தை எந்த எருதுகளும் மேய்ந்து போடாது. விளங்கினவெல்லாம் தலைக்கு மேல கையை தட்டி என் குடும்பத்தை ஆவிக்குரிய ஓட்டத்தை தடை செய்யற எல்லா எருதுகளையும் நான் உடைக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். எல்லா வண்டுகளையும் நான் அன்றைக்கு வண்டுகளும் பேன்களும் வந்துச்சான், வாதையா வந்துச்சான். அநேக வாதம் ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்குது. அநேக ஸ்தோத்திரம். நம்மகிட்ட வர வேண்டியது என்ன தெரியுமா? பறவைகள் வரணும், பறவைகள் தங்குற சரணாலயமா நம்ம மாறணும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். புறஜாதியர்கள்
தபாத்தின் கடாக்கள் உன் வசமாய் திருப்பப்படும். நீ உதிக்கிற உன் இடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறா? கையை தட்டி ராஜாவை பார்த்து சொல்லு, ஏன் ஒளி இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வரட்டும். பழுத்த பழங்கள் பறவைகள் வந்ததாம், இப்போ ரசமாய் மாற்றப்பட்டதாது. ராஜாவுக்கு முன்னாடி நடந்தது என்ன தெரியுமா? அதே 40ஆம் அதிகாரத்துல அந்த வசனம் சொல்லப்படுது. பார்வோன் அவன் தலையை உயர்த்தினான்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு, வாசிக்கிறீங்களா? எத்தனாவது வசனமா? வாசிங்க. விருந்து பண்ணி தலைவனையும் நல்ல வாசிங்க. தலைவனு தலையா தலைவியா? ரைட், நல்ல வாசிக்கணும். உயர்த்தி போதும். என்ன பண்ணானா? தன் உத்தியோகர்கள் நடுவே உயர்த்தினானா. பாருங்க, எவன் ஒருவனுடைய குடும்பம் ஆவிக்குரிய வாழ்க்கையில துளிர்க்குதோ, பூ பூக்குதோ, பழம் பழுக்குதோ, ரசமாய் மாற்றப்படுகிறதோ, அந்த குடும்பம் எந்த இடத்துல ஆகாதுன்னு தள்ளப்பட்டியோ அவர்கள் நடுவுல கர்த்தரனை உயர்த்துவார். அவர்கள் மத்தியில கர்த்தரனை உயர்த்துவார். அல்லேலூயா. ஏன் எருதுகள் வந்து உன்னை மேய்ந்து போடக்கூடாது, வண்டுகள் வந்து உன் மரணத்தை கெடுத்துடக்கூடாது. இனி வர வேண்டியது பறவைகள். இனி உன்னை எதிர்பார்க்கிறது ரசம். தேவன் விரும்புற ரசமாய் நீ மாற்றப்படும். இடித்து பிழியணும். எதெல்லாம் உனக்குள்ள தேவை இல்லையோ அதெல்லாம் இடிச்சு பிழிஞ்சு சாரா வெளியே தள்ளிட்டு ரசமாய் மாறு. தேவன் விரும்புற எதிர்பார்ப்பா மாறு. மகனாய் மகளா மாறு. கர்த்தர் மீண்டும் இப்ப சொல்றாரு பாருங்க, 3ஆம் நாளைக்குள்ளே பார், உன் தலையை உயர்த்தி, உன் தலையை உயர்த்தி. அதுதான் மெயின். உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடி உன் நிலையிலே நிறுத்துவார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட பேசுற ஒரு தலைப்பு என்ன தெரியுமா? மறுபடி உன் நிலையிலே உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. மறுபடியும் உன்னை உன் நிலையிலே உயர்த்துவார். எத்தனை பேருக்கு விளங்கிச்சு நான் சொன்னது? எத்தனை பேருக்கு புரிஞ்சது? இனி நம்ம என்ன பண்ணணும்? பழமாய் மாறணும், ரசமாய் மாறணும். நமக்கு பூ வாழ்க்கை தேவையில்லை, துளர் வாழ்க்கை தேவையில்லை. இவ்வளவு நாள் நம்ம ஆவிக்குரிய ஓட்டத்தை அப்படிதான் ஏமாத்திட்டு இருக்கிறோம். நான் சொன்ன உடனே பாஸ்டர் சொல்லிட்டாரு, அந்த வசனம் எனக்கே இருந்த மாதிரி இருந்து. நான் போய் பைபிள் படிக்க போறேன். 3ஆவது அதிகாரம் போகும்போது பிசாசு சொல்லுவான், மெல்ல தூக்கம் வர மாதிரி இருக்கான், மூடி வச்சு போய் படுறி அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் உடம்பு இவ்வளவு டயர்டா இருக்குது, இப்ப படிச்சு என்னதான் கிளிக்க போற, மூடி வச்சு போய் படு. ஆனா என்ன இருக்க, ஒரு மனசு சொல்லிட்டே இருக்கும், பாஸ்டர் ஆவிக்குரிய வாழ்க்கையில தூண்டி விட்டார்ல படி 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 படின்னு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? நேரா அவன் சொல்ல கேட்டுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அழகா தூங்குவோம். சோம்பேறின்னு சொல்லுது பைபிள். அவனை பார்த்து என்ன சொல்லுது? சோம்பேறி. ஆமா, நீ எறும்பின் இடத்துல போய் அதை கத்துக்கோ அப்படி சொல்றாரு. இன்னைக்கு ஆண்டவர் மீண்டும் ஸ்தானத்துல நிறுத்தணும்னா நீ ஒரு பழுத்த பழமாய் மாறு. தேவனுக்கு முன்னாடி, ராஜாக்களுக்கு முன்னாடி விருந்துக்கு அழைக்கப்பட்ட ரசமாய் பரிமாறப்படுற அந்த ரசமாய் மாறு. ராஜாக்களை அது என்ன பண்ணுமா? சந்தோஷப்படுத்துமா. ராஜாக்களை அந்த ரசம் என்ன பண்ணுமா? சந்தோஷப்படுத்துமா. விருந்து சாலையில ரசம் அவர்களை என்ன பண்ணுமா? சந்தோஷப்படுத்துமா. அப்போ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்கிற ஒரு குடும்பம் ஆண்டு சொல்றாரு, சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் சந்தோஷமாயிருங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறு. ஏன் மாறல? இன்னும் 2 கட்ட நிலைமையை தாண்டி நம்ம வரல. இன்னும் பழமாய் நம்ம மாறல. இன்னும் ரசமாய் மாறல. கர்த்தர் இன்றைக்கு சொல்றாரு, திரும்பவும் நான் உன் ஸ்தானத்தை நிலைநிறுத்துவேன். நீ செய்ய வேண்டியது ஒரு பழத்த பழமாய் மாறு. எனக்கு முன்னாடி நான் விரும்புற பாத்திரமாய் நீ இருக்கும்போது அவன் சொன்னா, அந்த பாத்திரத்தை பார்வோனின் கையிலே கொடுத்து உன்னை நம்பி அந்த பொறுப்பை நீ அவர் கையில கொடுப்பேன்னு சொன்னா, கணக்கு கேட்கும் போது நீ ஒப்படைப்பேன்னு சொன்னா, நீ நித்தியத்தின் சுதந்திரவாளியாய் மாறுவாய். கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். கர்த்தர் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.